We purple you. I purple you. We are purple you. Hi and hello my purple wings. Welcome to Themi IFF. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Hope you all right. ஸோ இன்றைக்கி உங்கள் எல்லாருக்காகவும் தேயோட சீரீஸான ஃபோர்ஸ்ட் மேரேஜ் வித் மை அத்தானோட எபிசோட் 7 எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதுக்கு முன்னாடி பார்க்காத எபிசோட்ஸ்லாம் ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, அதை பார்த்துட்டு வந்துட்டு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும், இல்லைனா உண்மையே புரியாது. ஓகே, ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்டில் ஏதாவது நாய்ஸஸ்லாம் கேட்டுச்சுன்னா அதை அப்படியே தட்டி விட்டுட்டு ஜஸ்ட் ஃபீல் பண்ணுங்க. ஓகே, வாங்க உங்களெல்லாம் ஸ்ட்ரைட்டாக ஐஃபப் வேர்ல்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறேன். ஸோ இங்கே நீங்கள் அப்படியே அந்த ஐஃபோனை வந்து பார்த்துட்டு அப்படியே ஷாக் ஆகி நின்றுட்டு இருந்திருப்பீங்க. தேங்க இப்போ உங்ககிட்ட வந்துட்டு, என்னடி பிடிச்சிருக்கா, நீ தானே ஐஃபோன் வேணும்னு கேட்டுகிட்டே இருந்த, அதனால தான் உனக்கு இந்த என்கேஜ்மெண்ட்டுக்கு கிஃப்டாக வாங்கி கொடுத்தேன். ஆனால் அத்தா, நான் எப்போ உங்ககிட்ட ஐஃபோன் கேட்டேன்? நான் உங்ககிட்ட அதை பற்றி சொல்லவே இல்லையே அத்தா. நீ என்கிட்ட சொல்லலை ஓயன், ஆனால் ஜென்னி என்கிட்ட சொன்னான். நீ அவள்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தியாமே உனக்கு ஐஃபோன் வாங்கணுன்னு ஆசை, இப்போ வச்சுருக்கிற ஃபோன் ரொம்ப வருஷமாக வச்சிட்ருக்கேன்னு, அதனால தான் உனக்கு இந்த என்கேஜ்மெண்ட்டுக்கு கிஃப்டாக ஐஃபோனே வாங்கி கொடுப்போன்னு சொல்லி வாங்கி கொடுத்தேன். பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆக்சுவலாக நீங்கள் ஜென்னிக்கிட்ட சொல்லி இருந்திருப்பீங்க, அந்த மாதிரி எனக்கு ஐஃபோன் வாங்கணுன்னு ஆசை இருக்குது அப்படின்னு. பட் நீங்கள் வந்து நான் என்னோடய சொந்த காசில் தான் வாங்கணுன்னு சொல்லியிருந்திருப்பீங்களே தவிர்த்து எனக்கு அது கிஃப்டாக வேணும் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருக்க மாட்டீங்க. பட் அந்த குழந்தை போய் அவங்க அண்ணா கிட்ட என்ன சொல்லி வச்சான்னு தெரில, அவர் உங்களுக்கு கிஃப்டாக இதையே வாங்கி கொடுத்துட்டாரு. ஸோ நீங்கள் அப்படியே ஜென்னியை பார்க்குறீங்க, இது ஏன் வேலை தான் அப்படின்ற மாதிரி அவள் மண்டையாடுறா. நீங்கள் வந்து அவர் கிஃப்டாக வாங்கி கொடுத்துட்டாரே, அவர் முகம் சுளிக்கிற மாதிரி நம்ம எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அத்தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. இப்போ தியாங் தான் உங்ககிட்ட கேட்குறாரு, ஏய் உனக்கு இதில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லையா என்ன? கலர் எது பிடிக்கலையா? நீ இதுக்கு ஃபுல்லாக சந்தோஷப்படுற மாதிரி எனக்கு தெரியலையே. ஐயோ அத்தா, அப்படிலாம் இல்லை அத்தா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் ரொம்ப ஆசைப்பட்டதே ஐஃபோனுக்கு தான், நீங்கள் அதையே எனக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்கீங்க. நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அத்தா அப்படின்னு சொல்லி அந்த கிஃப்ட்டை நீங்கள் அழகாக வச்சுக்கிறீங்க. பட் தியாங் வந்து கண்டுபிடிச்சிட்டாரு, லைக் நீங்கள் இதில் ஃபுல் சாட்டிஸ்ஃபைடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட இதை பற்றி கேட்கலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணியிருப்பார். பட் வந்துட்டு சுற்றி எல்லாருமே வந்துட்டு உங்களுக்கு கிஃப்ட்ஸ் கொடுக்குறதுனாலையும் அண்ட் நீங்கள் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுனாலையும் பிஸியாக இருந்திருப்பீங்க. ஸோ தட் தியாங்க்கு இதை பற்றி கேட்கவே டைம் இல்லை. இப்போ எல்லாமே கிஃப்ட்ஸ்லாம் கொடுத்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்து முடிச்சுட்டு உங்களை ஒரு வழியாக சாப்பிட்றதுக்காக உள்ளே வந்து போக சொல்லியிருந்திருப்பாங்க டைனிங் ஹாலுக்கு. ஸோ எல்லாம் போகிறீங்க. வழக்கம் போல் மாப்பிள்ளையும் பொண்ணும் சாப்பிடும்போது கரெக்டாக அந்த கேமராமேன் வந்து டிஸ்டர்ப் பண்ணுறாரு. ஸோ உங்களை தேயாங்க ஊட்டி விட சொல்லியிருப்பாங்க, நீங்கள் ஊட்டி விடுறீங்க, தேயாங்க அவங்களுக்கு ஊட்டி விடுறாரு. ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருந்திருக்கும். தேயாங்க்கு நீங்கள் ஊட்டி விடும்போது அந்த மனுஷன் வந்துட்டு உங்கள் ஃபிங்கரை அப்படி லிக் பண்ணி உள்ளே இழுக்கிறாரு. உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆகி இருந்திருக்கும். நீங்கள் அப்படி அதான் கையை விடுங்க, யாராவது பார்த்துட்டு போகிறாங்க, ஏன் பொண்டாட்டியோட கையை பிடிச்சி நான் சாப்பிட்றேன், அவன் என்ன சொல்ல போகிறான் அப்படின்ற மாதிரி அவர் கேஷுவலாக உங்கள் கையை பிடிச்சி லிக் பண்ணிகிட்ருக்காரு. உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி கூசி இருந்திருக்கோ, இருந்தாலும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே மெயின்டைன் பண்ணி சாப்பிட்ருந்துருப்பீங்க. அப்படியே அந்த டைனிங் ஹால் அப்படியே போயிருந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறம் உங்களை வந்துட்டு அந்த மண்டபத்துக்கு வெளியில் அண்ட் நிறைய ஃபோட்டோ ஷூட்ஸ்லாம் வந்துட்டு அந்த கேமராமேன் எடுத்துருந்துருப்பாங்க. அந்த ட்ரோனெல்லாம் பறக்க விட்டு உங்களை அவங்களாம் ரீல்ஸ்லாம் எடுத்துருந்துருப்பாங்க. ரொம்ப நல்லா போயிருந்திருக்கும் அந்த என்கேஜ்மெண்ட் ஃபுல்லாகவே. ஒரு வழியாக ஃபோட்டோஸ்லாம் எடுத்து முடிச்சுட்டு பொண்ணு மாப்பிள்ளையெல்லாம் உட்காந்து நிம்மதியாக உட்காந்து பேசிகிட்டு இருந்திருப்பீங்க. ஆக்சுவலாக நீங்கள் நல்லா சிரித்து சிரித்து பேசுகிறத உங்கள் அம்மா வந்து ரொம்பவே நல்லா நோட் பண்ணியிருந்திருப்பாங்க. அவங்க பயந்ததே ஆக்சுவலாக எங்கே நீங்களும் வந்துட்டு அவங்க பொண்ணு ரியா மாதிரி ஏதாவது தப்பு பண்ணிடுவீங்களோ, தேவங்கிட்ட பிடிக்கல அந்த மாதிரி அதை பேசிடுவீங்களோ அப்படின்னு ரொம்ப பயந்துருப்பாங்க. பட் நீங்கள் ரொம்ப விருப்பப்பட்டு இந்த மேரேஜை பண்ணிக்கிற மாதிரி அவ்வளோ ஹாப்பியாக உங்கள் ஃபேஸ் இருக்குது. தேவங்க கூட நல்லா ஜாலியாக பேசுகிறீங்க. இதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்குமே ஒரு விதமான நம்பிக்கை அவங்க மேலே வந்திருக்கும், லைக் நீங்கள் இந்த மாதிரிலாம் தப்பு பண்ண மாட்டீங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அவங்களுக்குமே ரொம்ப சந்தோஷமாகவே அவங்கள பார்த்துருந்துருப்பாங்க. ஸோ இப்போ கப்புள்ஸ் எல்லாருமே உட்காந்து அந்த மாதிரி ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே உட்காந்து சுற்றி பேசிட்டு சிரிச்சிட்டு இருந்திருப்பீங்க. அப்போ அந்த யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் இருந்திருப்பாங்க. அவங்களாம் வந்துட்டு உங்கள் கப்புள்ஸ்க்காக ஏதாவது பாட்டு பாடுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி பாட்டு போட்டிலாம் விளையாடிட்டு இருந்திருப்பாங்க. அப்போது வந்து உங்களை பார்த்துட்டு நீங்கள் வந்து உங்களோட ஃபியான்சி கிட்ட வந்துட்டு ஒரு பாட்டு பாடணும் அண்ட் உங்கள் ஃபியான்சி உங்களுக்காக ஒரு பாட்டு பாடணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பாங்க. உங்களுக்கு ரொம்ப ஹெசிடேட்டாக இருந்திருக்கும், இப்போயோ பாட்டு பாடணுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒரு மாதிரி இல்லை இல்லை வேண்டாம் நான் பாட்டெல்லாம் பாடலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பீங்க. அவங்க வந்துட்டு, அப்போ எனக்காக நீ ஒரு பாட்டு கூட பாட மாட்டியா வயன் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. உங்களுக்கு அப்படி, அத்தான் இந்த மாதிரி சென்டிமெண்ட்டாக பேசாதீங்க, எப்படி அத்தான் இத்தனை பேருக்கு முன்னாடி நான் பாட்டு பாட முடியும்,
ப்ளீஸ் டி பாடுடி அப்படின்றாரு. உங்களுக்கு வந்துட்டு ஐயோ! அப்படின்ற மாரி தான் இருக்குது. ஸோ வந்துட்டு உங்க அம்மா, அப்பா அண்ட் உங்க அத்தை, மாமா நெறைய பேர் வந்துட்டு உங்ககிட்ட சொல்லியிருந்திருப்பாங்க. லிட்டரலி ஜென்னிலாம் வந்துட்டு, "அண்ணி ப்ளீஸ் அண்ணி பாடுங்க அண்ணி. உங்க வாய்ஸ் எப்படி இருக்குன்னு நான் பார்க்கணும் அண்ணி. அண்ணனுக்காக ஒரு பாட்டு டெடிகேட் பண்ணுற மாதிரி பாடுங்களேன் ப்ளீஸ்" அப்படின்ற மாரி கேட்குறா. சரி ஓகே. நீங்க எல்லாரும் சொல்றீங்க. அதனால நான் பாடுறேன். இந்த சாங்க நான் அத்தானுக்காக தான் டெடிகேட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் பாட்டு பாட ஆரம்பிக்கிறீங்க. எனதுயிரே எனதுயிரே எனக்கெனவே நீ கிடைத்தாய். எனதுறவே எனதுறவே கடவுளை போல் நீ உழைத்தாய். நெடுஞ்சாலையில் படும் பாதம் போல் சேர்கிறேன் வாழும் காலமே. வரும் நாட்களே தரும் பூக்களே நீளுமே காதல் காதல் வாசமே அப்படின்ற மாதிரி நீங்கள் தியோங்காக அவ்வளோ உருகி உருகி பாடுறீங்க. அந்த மனுஷனுக்கு அப்படியே ஹார்ட்லாம் மெல்ட் ஆகி இருந்திருக்கும். வாவ் வாட் அ வாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அத்தை, மாமா, ஜென்னி, உங்கள் அம்மா எல்லாருக்கும் அப்படியே ரொம்ப ஹாப்பியாக இருந்திருக்கும். லைக் வயன் இப்படிலாம் கூட பாடுவாளா அப்படின்ற மாதிரி உங்கள் பெற்றவங்களே ஷாக்கிங்காக பார்த்துட்ருக்காங்க. அங்கே உங்கள் அக்காக்கெல்லாம் லைட்டாக பொறாமையாக இருந்திருக்கும். ஸோ இதே மாதிரி தியாங்கையும் வந்துட்டு உங்களுக்காக ஒரு பாட்டு பாட சொல்கிறாங்க. இப்போ அந்த மனுஷன் பாடுறாரு. இந்த சாங்கை தியாங் உங்களுக்காக பாடுறாருன்னு நினச்சிக்கோங்க. நீயும் நானும் அன்பு கண்கள் கோர்த்து கொண்டு வாழ்வின் எல்லை சென்று ஒன்றாக வாழலாம். ஆயுள் காலம் யாவும் அன்பே நீயே போதும். இமைகள் நான்கும் பொர்த்தீதமாய் நாம் தூங்கலாம். நீயும் நானும் அன்பே கண்கள் கோர்த்து கொண்டு வாழ்வின் எல்லை சென்று ஒன்றாக வாழலாம். என் பாதை நீ என் பாதம் நீ நான் போகும் தூரம் நீயடி. என் வானம் நீ என் பூமி நீ என் ஆதி அந்தம் நீயடி. என் பாதை நீ என் பாதம் நீ நான் போகும் தூரம் நீயடி. என் பாதம் நீ என் பூமி நீ என் ஆதி அந்தம் நீயடி அப்படின்ற மாதிரி அந்த மனுஷன் உங்கள் கண்ணை பார்த்து இந்த பாட்டை பாடுறாரு. உங்களுக்கு அப்படியே ரொம்ப மனசுக்குள்ளே அவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கும். ரொம்ப அப்படியே ஹார்ட் டச்சிங்காக இருந்திருக்கும். அங்கே இருக்கிற எல்லாருமே பாரு அந்த மனுஷன் தன்னோட ஒய்ஃப்காக எவ்வளோ அழகாக பாட்டு பாடுறாரு அப்படின்ற மாதிரி எல்லாருமே ஒரு மாதிரி பொறாமையாக பார்த்துருப்பாங்க. லிட்ரலி உங்கள் அக்காவுக்கு அவ்வளோ பொறாமையாக இருந்திருக்கும். லைக் அவங்கக்கிட்ட போய் யாரும் இந்த மாதிரி உங்கள் ஃபியான்ஸுக்காக நீங்கள் பாடுங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்கல. அண்ட் ஆல்சோ ஜிமினும் தேயாங்க உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ண மாதிரி பெரிய கிஃப்ட்லாம் ஒன்றும் ப்ரெசென்ட் பண்ணல. பட் அந்த மனுஷனும் வந்துட்டு ஓரளவு நல்ல கிஃப்ட் தான். ஒரு சில்வரில் ஒரு ப்ரேஸ்லெட் வந்துட்டு உங்கள் அக்காவுக்கு வாங்கி கொடுத்துருந்துருப்பாரு. பட் உங்கள் அக்கா வந்துட்டு அதில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகலை. உங்களை பார்த்துட்டு ரொம்ப ஷாக்காகி இருந்திருப்பாங்க. பாரு ஐஃபோன்லாம் வாங்கி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி பார்த்த எல்லாருமே வந்துட்டு தியாங் உங்களுக்கு கொடுத்த கிஃப்ட்டை தான் பெருசாக பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. இவங்கள வந்து பெருசாக கண்டுக்கல. அதுவே உங்கள் அக்காவோட மனசில் ஒரு மாதிரி பாதிச்சுக்கிட்டே இருக்குது. இது எங்கே போய் முடிய போதோ தெரியல. ஃபைனலி எல்லோரும் பாட்டெல்லாம் பாடி முடிச்சுட்டு ஒரு வேளையாக எல்லோரும் அவங்கவுங்க வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருப்பாங்க. ஸோ தியாங் தான் அப்படியே உங்கள் கையை பிடிச்சிட்டு, இங்கே பாரு வீட்டுக்கு போயிட்டு வீடியோ கால்லாம் பேசுவேன், ஃபோன் கால்லாம் பேசுவேன். சும்மா பழையபடி இந்த அம்மா புராணத்தை பாடிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோயேன், வீட்டுக்குள்ளே வந்து உன்னை கடத்திட்டு போயிடுவேண்டி அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே சிரிச்சிட்டு, இல்லை இல்லை இப்போ தான் என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சுல்ல, இனிமேல் அம்மா நம்மளை பேச விடுவாங்க. ஆனால் வீடியோ கால் அப்படின்றது டவுட் தான் நினைக்கிறேன். ஏன் ஏன் வீடியோ கால் பேச மாட்டேன்? அதான் அது என்கேஜ்மெண்ட்டுக்கு அப்புறம் கல்யாணம் வரைக்கும் பொண்ணு மாப்பிளையே பார்த்துக்க கூடாதுன்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் சொன்னேன். தேவங்க அப்படியே உங்களை பார்த்து முறைக்கிறாரு. என்ன தான் கரெக்டாக தானே சொன்னேன். அதெல்லாம் முடியாது. நான் வீடியோ கால் போடுவேன், நீ பேசுகிற.
புரியுதா அப்படின்றாரு. சரி ஓகே, இப்போ பார்த்து வீட்டுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அவரும் அப்படியே உங்களை அப்படி என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அப்படியே ஹக் பண்ணணும் போல் இருக்குது, கிஸ் பண்ணணும் போல் இருக்குது. பட் சுற்றி நிறைய பேர் இருக்காங்க. அந்த மனுஷனால் எதுவும் பண்ண முடியல. அப்படியே உங்களை பார்த்துட்டு அப்படியே ரொம்ப ஏக்கமாக பாய் அப்படின்னு சொல்லிகிட்டே போகிறாரு. உங்களுக்கு அப்படியே ஸ்மைல் வந்திருக்கும். ஸோ நீங்களே அவரை வழி அனுப்பி வச்சுட்டு நீங்களே உங்கள் காரில் ஏறி உங்கள் வீட்டுக்கு கிளம்பி போயிருந்துருப்பீங்க. போல் வீட்டுக்கு போயிட்டும் தேயாங் வந்துட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணி இருந்திருப்பார், பேசியிருப்பீங்க. அப்படியே நிறைய ரொமான்டிக் டாக்ஸ், அப்புறம் குட் நைட் சொல்லிட்டு தூங்கி இருந்திருப்பீங்க. இப்படி தான் போயிருந்திருக்கும். இப்படியே ஒரு 2-3 டேஸ் போல் பாஸ் ஆகி இருந்திருக்கும். இன்றைக்கி ஒரு நாள் வந்துட்டு உங்கள் அப்பா வந்து வேலைக்கு கிளம்பி போயிருந்திருப்பாங்க. உங்கள் அம்மா கிச்சனில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. உங்கள் அக்கா ரூமை விட்டு வெளில வரவே இல்லை. நீங்கள் வந்து கீழே வந்து சோஃபாவில் அப்படியே உட்காந்துட்டு இருந்திருப்பீங்க. அப்போ உங்களுக்கு டக்குன்னு வந்துட்டு ஒரு கால் வருது. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. பார்த்தா நம்ம தேயாங் வந்துட்டு வீடியோ கால் போட்டுட்ருக்காரு. டக்குன்னு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ப்ளூடூத்தில் உங்கள் ஹெட்ஃபோன்ஸை கனெக்ட் பண்ணிவிட்டு அப்படி அட்டன் பண்ணுறீங்க காலை. பார்த்தா அந்த மனுஷன் ஆஃபீஸில் இருக்கார். ஆஃபீஸில் இருந்துகிட்டே உங்களுக்கு கால் பண்ணுறாரு. நீங்கள் அப்படி அதான் என்ன ஆஃபீஸில் இருக்கீங்களா, ஏன் வீடியோ கால் போட்டிங்க அப்படின்ற வரை கேட்குறீங்க. என் பொண்டாட்டியை பார்க்கணும் போல் இருந்துச்சு, அதனால தான் போட்டேன் அப்படின்றாரு. நீங்கள் ஆக்சுவலாக நல்லா குளிச்சுட்டு நார்மலாக ஒரு வீட்டில் எப்பவும் போடுற ஷர்ட்டு, கீழே ஒரு பைஜாமா, முடியை வந்து நல்லா கிளிப்லாம் போட்டு விரித்து போட்டுட்டு இருந்திருப்பீங்க. அவரோடய பார்த்துட்டு என்னடி நார்மல் ட்ரெஸ்ஸில் கூட இவ்வளோ அழகாக இருக்க, எங்கள் அம்மா உனக்கு போட்டு விட்ட செயின் அழகாக தெரிஞ்சிட்ருக்கு, பார்க்க நான் கட்டின தாலி மாதிரியே இருக்குது அப்படின்றாரு. நீங்கள் அப்படி இப்போ இதை ஃப்ளர்ட் பண்ணுறதுக்காக தான் எனக்கு ஃபோன் போட்டிங்களா? ஏய் என்னடி, இப்போ நீ என் பொண்டாட்டி, ஓகே, ரிசர்வ் பண்ணியாச்சு, கையில் பார்த்தால ரிங்கு. இனிமேல் உன்னை ஃப்ளர்ட் பண்ணுறதுக்கோ கிஸ் பண்ணுறதுக்கோ, எப்போ வேணால் ஃபோன் போட்டு பேசுகிறதுக்கோ, எப்போ வேணால் உன்னை வெளியில் கூட்டிகிட்டு போகிறதுக்கோ எனக்கு முழு உரிமையும் இருக்குடி என் பொண்டாட்டி அப்படின்றாரு. நீங்கள் அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணி இருந்திருப்பீங்க. சரி, காலையில் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். நீ சாப்பிட்டியா? இதுதான் உங்களோட ஆஃபீஸா அத்தா? இதுதான் என்னோடய கேபின் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த கேபின் ஃபுல்லாக சுற்றி காட்டுறாரு உங்களுக்கு. ஸோ இப்போ தேயாங் தான் வந்துட்டு கேட்குறாரு, ஓய் பொண்டாட்டி, எனக்கு ஒன்று பார்க்கணும் போலே இருக்குடி, ஈவினிங் எங்கேயாவது வெளில போகலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. நீங்கள் அப்படி என்னோட அன்பான கணவரே, நம்ம 2 பேருக்கும் என்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சு, கல்யாணம் வரைக்கும் பொண்ணும் மாப்பிள்ளையும் மீட் பண்ணிக்கக்கூடாது தெரியும்ல. ஆரம்பிச்சிட்டாடா இந்த பழைய பஞ்சாங்கத்தை. ஏண்டி இந்த காலத்து பொண்ணுங்க மாதிரி இருக்க மாட்டேற நீ? என்ன தான் என்னை மட்டும் திட்டுறீங்க? நம்ம 2 பேரோட வீட்லேயும் முதல்ல அதுக்கு ஒத்துக்கணும்ல. யார், என் வீட்லையா உன் வீட்லையா? அது என்னோடய வீட்டில் தான். தெரியுதுல்ல, எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா இந்த மாதிரிலாம் எப்போவுமே சொல்லிகிட்டு இருக்க மாட்டாங்க. ஆனால் உங்கள் அம்மா மட்டும் 80s 90s பார்ட்டிஸ் மாதிரி கல்யாணத்துக்கு முன்னாடி மீட் பண்ணிக்கக்கூடாது, கல்யாணத்துக்கு முன்னாடி வெளியில் போகக்கூடாது, கண்ணு பட்டுரும், திருஷ்டி பட்டுரும். என்னடி இதெல்லாம் லாஜிக்காக இருக்கா எங்கேயாவது? அதான் அவங்க வளர்ந்த விதம் அப்படி. அவங்க எதுக்கு எடுத்தாலும் பயப்படுவாங்க, ரொம்ப ஜோஷியத்தை நம்புகிறவங்க, அதனால தான் அப்படிலாம் பேசுகிறாங்க. இங்கே பாருடி, இதே மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோ, நைட்டோட நைட்டாக உன்னோட ரூம் பால்கனிக்குள்ளே நுழைஞ்சு உன்னை அப்படியே வந்து முடிச்சுட்டு போயிடுவேன். நீங்கள் அப்படியே செம்ம ஷாக்கிங்காக பார்க்குறீங்க. அப்போ என்னடி பண்ணுவாங்க உங்கள் அம்மா? அதான் சீரியஸ்லி நீங்கள் இவ்வளோ பாவட்டா? என் செல்ல பொண்டாட்டி, என்னை பற்றி நீ தெரிஞ்சுக்கிட்டது இவ்வளோதான், இன்னும் எவ்வளவோ இருக்குது. கல்யாணம் பண்ணிவிட்டு என் பொண்டாட்டியாக என் கூட தானே இருப்ப, அப்போ முழுசாக என்னை பற்றி காட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உங்களுக்கு லைட்டாக வந்துட்டு பயமாக இருக்குது அவர் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு. ஸோ அப்படியே பேசிகிட்டே இருக்கும்போது பக்கத்தில் இருந்து தேயாங்கோட பிஏ வந்துட்டு வந்திருந்திருப்பாங்க. ஸோ அப்போ அந்த பிஏ தான் வந்துட்டு தேயாங்கிட்ட வந்து பேசுகிறாரு. எக்ஸ்கியூஸ் மீ சார், இந்த ஃபைல்ஸை கொஞ்சம் பாருங்கள் அப்படின்ற மாதிரி வந்து காட்டுறாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தேயாங் வந்து உங்கள் ஃபோனில் வந்துட்டு உங்களை வச்சுக்கிட்டே தான் வந்துட்டு அதை பார்க்குறாரு. ஸோ நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறத வந்து அந்த பிஏ பார்த்துருந்துருப்பாங்க. பார்த்துட்டு, சார் உங்களோட ஃபியான்சியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. எஸ், திஸ் இஸ் மை ஃபியான்சி ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு.
ஹாய் அப்படின்னு நீங்களும் வந்து சொல்கிறீங்க. ஹவ் ஆர் யூ, ஃபைன், இதெல்லாம் வந்துட்டு அப்படியே அவங்கக்கிட்ட கேஷுவலாக நார்மலாக பேசிகிட்டு இருந்திருப்பீங்க. அதே மாதிரி அந்த ஒர்க் பண்ணுற நிறைய எம்ப்ளாயீஸ் கிட்ட வந்துட்டு உங்களை வந்து ஃபோனில் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்டு இருந்திருப்பாரு. ஸோ அவங்களாம் வி ஆர் எக்ஸ்ட்ரீம்லி சாரி மேம், எங்களால் உங்களோட என்கேஜ்மெண்ட்டுக்கு வர முடியல, ரொம்ப அழகாக இருக்குது உங்களோட பேர், நீங்கள் ரொம்ப ப்ரிட்டியாக இருக்கீங்க, அழகாக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து சொல்லிகிட்டு இருந்திருப்பாங்க. உங்களுக்கு அப்படியே ப்ளஷியாக வந்திருக்கும். தேங்க்யூன்னு எல்லாருக்கிட்டையுமே சொல்லிகிட்டு இருந்திருப்பீங்க. ஒரு சில பசங்களுமே வந்துட்டு உங்களை பார்த்துட்டு மேம் நீங்கள் ரொம்ப க்யூட்டாக இருக்கீங்க, க்ராஜியஸாக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. தியோங்கிள் ரொம்ப பொசஸ் ஆகிருக்கும். போதும் எல்லோரும் போய் ஒர்க்கை கண்டினியூ பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ நீங்களும் அப்படியே பேசிகிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அப்படியே நீங்கள் பேசிகிட்டே இருந்திருக்கும்போது உங்கள் அம்மா வந்து யாருக்கிட்ட பேசிகிட்ருக்கா அப்படின்ற மாதிரி அந்த கிச்சன்லேருந்து வெளில வந்து ஏன் என்ன பண்ணுற அப்படின்ற மாதிரி கூப்பிட்ருப்பாங்க. நீங்கள் அப்படியே டக்குன்னு பயந்துட்டு ஃபோன் அப்படியே எடுத்து நீங்கள் உங்கள் செஸ்ட்டுக்கிட்ட வச்சுக்கிட்டீங்க. அம்மா ஒன்றும் இல்லைம்மா, சும்மா இன்ஸ்டாகிராமில் பார்த்துக்கிட்டு இருந்தேன், அதை பார்த்து சிரிச்சிட்டு இருந்தேம்மா, அவ்வளோதானே, யார்கிட்ட ஃபோன் பேசுகிறியா என்ன? அதெல்லாம் இல்லைம்மா, சும்மா இன்ஸ்டாகிராம் தான் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாவும் உள்ளே போயிருந்திருப்பாங்க. ஆக்சுவலாக நீங்கள் வந்துட்டு தேவாங்க வீடியோ காலில் வச்சுட்டே தான் உங்கள் செஸ்ட்டுக்கிட்ட ஃபோனை வச்சுருப்பீங்க. இப்போ நீங்கள் அப்படியே ரொம்ப பயந்துக்கிட்டே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அதை ஃபோன் எடுத்து பார்க்குறீங்க. பார்த்தா மனுஷன் அப்படி ஃப்ரீஸ் ஆகி பார்த்துட்ருக்காரு. அத்தான், ஐயோ என்ன ஸ்டாச்சுவாக இருக்காரு, என்னத்தை பார்த்தாருன்னு தெரியலையே, அத்தா அப்படின்ற மாதிரி கூப்பிடுறீங்க. அவர் வந்துட்டு அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஏன் என்னாச்சு, ஏன் இப்படி இருக்கீங்க? இப்போ நீ என்ன பண்ண? அது அம்மா வந்தாங்க, அதனால தான் ஃபோனை மறைச்ச. எங்கடி வச்ச ஃபோனை? அது திடீர்னு ஒரு பயத்தில் அந்த இடத்துல வச்சுட்டேன், சாரி அத்தா. சாரியா? ஐயோ என்ன போதடா. ஓய் பொண்டாட்டி, நைட்டு வீடியோ கால் பண்ணுறேன், காட்டுறியா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. நீங்கள் அப்படி ஐயோ போவட் வெய்யா ஃபோனை அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நீங்கள் வச்சுட்டீங்க. அவர் அப்படி வச்சுட்டாலே என் வாயை வச்சுக்கிட்டு நான் சும்மாவே இருக்க மாட்டேன், போ என்ன போதோடா அப்படின்ற மாதிரி அந்த மனுஷன் அங்கே பேசிகிட்டு இருக்காரு. நீங்களும் அப்படி ஸ்மைல் பண்ணிவிட்டு உங்கள் ரூமுக்கு போயிருந்துருப்பீங்க. சின்ன மாதிரி நைட்டு வந்துட்டு அந்த மனுஷன் டக்குன்னு வீடியோ கால் போட்டுருந்துருப்பாரு. நீங்கள் அப்படியே பெட்டில் படுத்துட்டு இருந்திருப்பீங்க. அப்படியே இப்படி சைடாக படுத்துருப்போம்ல, நம்ம அந்த மாதிரி படுத்துட்டு வீடியோ கால் அட்டன் பண்ணுறீங்க. என்னடா பர்வட் அப்படின்றீங்க. பர்வட்டுன்னு கூப்பிட்றல, அதான் பர்வட்டுன்னு தெரியுதுல்ல, காலையில் ஒன்று கேட்டேன்ல அதை காட்டுறது அப்படின்றாரு. இங்கே பாருங்க அத்தான், சேட்டை பண்ணாமல் படுத்து தூங்குங்க. நீங்கள் வீடியோ கால் போடுறதே முதல்ல தப்பு. என்கேஜ்மெண்ட்டுக்கு அப்புறம் நம்ம பார்த்துக்கவே கூடாது. எவ்வளோ தைரியமாக நீங்கள் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க. அது இல்லாமல் என்னென்னமோ காட்ட சொல்கிறீங்க, போங்க அத்தான். ப்ளீஸ் டி, நான் பார்க்கலனா கூட பரவாயில்லடி, அந்த க்ளீவேஜஸ் வரைக்கும் நான் பார்த்துட்டேன் ஒயன், என்னால் ஃபுல்லாக பார்க்காம இருக்க முடியாது ஒயன். இதுக்காக நான் இனிமேல் எத்தனை நாளைக்கு காத்துட்ருக்கணும் நீயே சொல்லு. நமக்கு கல்யாணம் முடிஞ்சு நமக்கு ஃபர்ஸ்ட் நைட் வரைக்கும் நான் காத்துட்ருக்கணும்டி. ஏன் அது வரைக்கும் கூட உங்களால் காத்துக்கிட்டு இருக்க முடியாதா? ப்ளீஸ் டி பொண்டாட்டி, ஒரே ஒரு தடவை ஜஸ்ட் நீ இப்போது நைட் ட்ரெஸ் தானே போட்டிருக்க, பட்டன் வச்ச ஷர்ட் தானே போட்டிருக்க, ஜஸ்ட் ஒரு த்ரீ பட்டன்ஸ், ஜஸ்ட் 3 அப்படின்றாரு. அத்தான் என்ன கேட்குறீங்க நீங்கள், அதெல்லாம் முடியாது போங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரொம்ப ஷை ஆகுது. சரி அட்லீஸ்ட் ஒரு பட்டன். ஐயோ இந்த மனுஷன் என்ன ஜஸ்ட் இதை பார்த்ததுக்கே இப்படி அப்சஸ்ட் ஆகி கேட்டுட்ருக்காரு. கல்யாணம் ஆகிட்டு நான் என்னென்ன பாடுபட போகிறேனோ அப்படின்ற மாதிரி உங்களுக்கு லைட்டாக ஷிவர் ஆகுது இப்போவே. அத்தான் அதெல்லாம் முடியாது அத்தான். இங்கே பாருங்கள், கல்யாணத்துக்கு முன்னாடி என்கிட்ட இந்த மாதிரிலாம் கேட்குற வேலை வச்சுக்காதீங்க. சரி ஓகே, நான் அதை கேட்கல, அட்லீஸ்ட் ஒரு கிஸ் ஆகுது கூட. ஏது ஃபோன்லேவா? நேரில் தான் கொடுக்க மாட்டுற, இதில் எது கொடு அப்படின்றாரு. ஸோ நீங்களும் அப்படி அந்த ஸ்க்ரீன் கிட்ட போகிறீங்க. ஒரு நிமிஷம் நானும் ரெடி ஆகிக்கிறேன். நான் 1 2 3 சொல்கிறேன், அப்போது நீயும் கிஸ் கொடுக்கவா, நானும் கிஸ் கொடுக்க வரேன், ஓகேவா அப்படின்றாரு.
ஓ, ஃபோன்லேயே லிப் கிஸ் பண்ணணும்னு சொல்கிறீங்க அப்படின்றாரு. உங்களுக்கும் லைட்டாக ஒரு மாதிரி தான் இருந்திருக்கும். சரி, இதையாவது அவர் கேட்டு நம்ம பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் இப்போது 1 2 3 அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ 2 பேருமே அந்த ஃபோன் கிட்ட போகிறீங்க அப்படின்ற மாதிரி 2 பேருமே அந்த ஃபோனில் வந்துட்டு கிஸ் பண்ணியிருந்திருப்பீங்க. அது அப்படியே லிப் கிஸ் மாதிரி வந்துட்டு போயிருந்திருக்கும். வாவ், நேரில் கொடுத்த மாதிரி இருந்துச்சு வாயணும் இந்த கிஸ்ஸோட சவுண்டு அப்படின்றாரு. நீங்களும் அப்படியே போவட் போய் தூங்குடா பொறுக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டீங்க. வாவ், வாட் அ க்யூட் வாய்ஸ், குட் நைட் ரிப்போண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவருமே தூங்கி இருந்திருப்பார். ஸோ இப்படியே டேஸ் வந்து பாஸ் ஆகி இருந்திருக்கும். கல்யாணம் நெருங்கிடுச்சு. பத்திரிக்கையெல்லாம் எல்லார் வீட்லேயுமே அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ உங்களோட அக்காவோட வீட்டு தான், அதாவது ஜிம்மினோட வீட்டில் வந்துட்டு பத்திரிக்கையை வந்துட்டு அவங்களோட குலதெய்வம் கோயிலில் வச்சு படைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க இல்லையா? ஸோ அதுக்காக வந்துட்டு உங்கள் வீட்டில் வந்து கூப்பிட்டுருந்துருப்பாங்க. உங்கள் வீட்லேயும் வரோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நீங்கள் உங்கள் அக்கா மாதிரி உன் கோயிலுக்கு வரமாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் சொல்லலை. நான் வரேன்ற மாதிரி தான் நீங்கள் சொல்லியிருந்திருப்பீங்க. பட் அதுக்கு முன்னாடி நம்ம இந்த விஷயத்தை பற்றி அத்தாங்கிட்ட சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி நீங்கள் தெயோங்க்கு தான் கால் பண்ணி இந்த மாதிரி அக்காவோட குலதெய்வம் கோயிலுக்கும் போயிட்டு படைச்சிட்டு வர மாதிரி அவங்க வீட்டில் கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ நாங்கள் எல்லாருமே ஃபேமிலியாக போகிறோம் அப்படின்ற மாதிரி தெயோங்கிட்ட சொல்லியிருந்திருப்பீங்க. பட் தெயோங்க்கு ரொம்ப கோவம் வந்திருக்கும். அவர் தான், இங்கே பாரு வயன், உன் அக்கா நம்ம கோயிலுக்கு வந்தாளா சொல்லு. இல்லை தான் அத்தான், ஆனால் அவ்வளோதான் வயன், அது ஒன்று போதும், நீ போக வேண்டாம், அவங்களா போயிட்டு வரட்டும், ஓகேவா? அத்தான், அவள் பண்ண அதே தப்பை நானும் பண்ணணுமா? அது எந்த வகையில் நியாயமாக இருக்கும் அத்தான்? நியாயமாக தான் இருக்கும் வயன். நீ எவ்வளோ யதார்த்தமாக என் கோயிலுக்கு வான்னு சொல்லி கூப்பிட்ட. அவங்க ஒன்று கூப்பிட்டாங்களா அவங்க கோயிலுக்கு நீ வான்னு சொல்லி? இல்லை, கூப்பிடலைல்ல. அப்புறம் எதுக்காக நீ போகிற? அவங்க நம்ம கோயிலுக்கு வந்தாங்களா வயன்? அப்போ என்ன சொன்னாங்க நம்மக்கிட்ட? இது உன்னோட கோயில், நான் எதுக்காக வரணும்னு மூஞ்சில் அடித்த மாதிரி பேசினவங்க தானே அவங்க. இப்போ அவங்களோட கோயிலுக்கு நீ போகணுன்னு ஆசைப்பட்றியா? அத்தா, அதுக்கு இல்லை அத்தா, அக்கா மாதிரியே நானும் இருக்கணுமா சொல்லுங்கள். நாங்கள் 2 பேருமே ஒருத்தர் இந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இருக்கோன்னு சொல்லி அப்பாவும் அம்மாவும் ரொம்ப வருத்தப்படுவாங்கல்ல அத்தா. அது உங்கள் அக்கா யோசிச்சாங்களா வயன்? நீ அவங்கள எவ்வளோ உரிமையாக உன்னோட கோயிலுக்கு வாங்கன்னு கூப்பிட்ட, ஆனால் அவங்க வரல, மூஞ்சில் அடித்த மாதிரி பேசுனாங்க. உன்கிட்ட மட்டும் இல்லை, உன்னோட அப்பா அம்மா கிட்டேயும் பேசுனாங்க. இங்கே பாரு வயன், நீ மட்டும் அவங்க கோயிலுக்கு போனினா என்கிட்ட பேசாத அப்படின்றாரு. உங்களுக்கு அப்படியே ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். என்னதான் இருந்தாலும் இதுக்கப்புறம் வந்துட்டு அவர் தான் உங்களோட லைஃப். ஸோ அவர் சொல்கிறது நீங்கள் கேட்டு தான் ஆகணும். நியாயப்படி அவர் சொல்கிறதுமே கரெக்டாக தான் இருக்குது. ஏன்னா அவரோட கோயிலுக்கு உங்கள் அக்கா மூஞ்சில் அடித்த மாதிரி வர முடியாதுன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ தட் இப்போ எதுக்காக நீ மட்டும் அவங்க கோயிலுக்கு போகிற, நீ ஒன்றும் போவேணா அப்படின்ற மாதிரி தேவாங்க வந்துட்டு சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே தேவாங்கிட்ட, ஆனால் அத்தா, நான் அவங்களாம் போயிட்டாங்கன்னா வீட்டில் நான் தனியாக தான் இருப்பேன். அஃப்கோர்ஸ் அவங்க என்னை தனியாக விட்டுட்டு போக மாட்டாங்க தான். இப்போ என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பீங்க. தேவங்க அப்படியே யோசிக்கிறாரு. ஓகே, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது அப்படின்றாரு. என்ன ஐடியா தான்? உங்கள் அக்காவோட கோவிலுக்கு என்றைக்கு போகிறாங்களோ அன்றைக்கே நம்மளோட பீச் ஃபோட்டோஷூட்டை வச்சுக்கலாம், ஓகேவா அப்படின்னு கேட்டிருப்பாரு. உங்களுக்கும் அந்த ஐடியா ஓகேன்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ நீங்களும் வந்துட்டு ஓகே தான் அப்படின்னு சொல்லி இருந்திருப்பீங்க. ஸோ அவரும் அதுக்கான ஏற்பாடுகள்லாம் பண்ணிகிட்டு இருந்திருப்பார். ஸோ இப்போ நீங்கள் தான் உங்கள் அப்பா கிட்டே போயிட்டு சொல்கிறீங்க, அப்பா நான் அக்காவோட கோவிலுக்கு வரலப்பா, நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்க. ஏண்டா இப்படி சொல்கிற, என்னாச்சு? இல்லைப்பா, அது அதான் அன்னைக்கு ஃபோட்டோ ஷூட் பண்ணணும் வான்னு சொல்லி கூப்பிட்டாரு, ப்ரீ வெட்டிங் ஃபோட்டோ ஷூட். ஸோ அதனால் நான் போகணும்ப்பா, நான் வரல, நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்க. டேய், ப்ரீ வெட்டிங் ஃபோட்டோ ஷூட்டுக்கு இன்னும் எவ்வளவோ நாட்கள் இருக்குடா, அப்போ ஏதாவது ஒரு நாளில் பண்ணிக்கலாம்டா, நீ இப்போ அக்காவோட கோவிலுக்கு வாடா. இல்லைப்பா, அதை நான் எப்படி சொல்கிறது, அதான் என்ன போக வேணான்னு சொல்லிட்டாருப்பா. ஏன் அப்படி சொன்னார்? அது அக்காவும் எங்கள் கோயிலுக்கு வரமாட்டேன்றன்னு சொல்லிட்டா, நீ மட்டும் எதுக்காக போகிறன்ற மாதிரி கேட்குறாருப்பா. அவர் சொல்கிறதும் ஒரு வகையில் நியாயம் தானம்மா. உன் அக்கா அன்னைக்கு எவ்வளோ ஆட்டம் ஆடுனா, கிளம்பாமல் ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டு
மனசை நோகடிச்சிட்டு உட்காந்துட்டு இருந்தா. அதை பார்க்குறப்ப எனக்கே அப்படியே வயிற்றுல நெருப்பு எரிஞ்சுது. அப்போ அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும். புரியுதுமா, அவரோட கோவத்துலேயும் ஒரு நியாயம் இருக்குது. ஆனால் நீ எப்படிடா வீட்டில் தனியாக இருப்ப? அதனால தான்ப்பா அவர் அன்னைக்கே ப்ரீ வெட்டிங் ஷூட் பண்ணலான்ற மாதிரி சொன்னார். நீங்கள் போயிட்டு வரத்துக்குள்ளே நானும் ப்ரீ வெட்டிங் ஷூட் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுவேன்ப்பா. சரிடா, இந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் நான் பார்க்கணுன்னு என் தலையில் எழுதியிருக்கு போல இருக்கு. அப்பா ஏன்ப்பா அப்படிலாம் பேசுகிறீங்க? விடுடா, அப்பா வருத்தப்படல. நீ நல்லபடியாக ஃபோட்டோ ஷூட் பண்ணிட்டு வா. சரிப்பா அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. இந்த விஷயத்த உங்கள் அம்மாக்கிட்டேயும் உங்கள் அக்காக்கிட்டேயும் வந்துட்டு சொல்லியிருந்திருப்பாங்க. உங்கள் அக்கா தான் வந்துட்டு அன்னைக்கு என்னவோ நான் வரலன்னு சொன்னப்போ மட்டும் என்ன அப்படி திட்டினீங்க, இன்றைக்கி உங்களோட 2வது செல்ல பொண்ணு மட்டும் என்ன பண்ணுறாளாம் அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. இப்போ உங்கள் அம்மா தான் வாயை மூடுடி, அவள் இப்படி பண்ணுறதுக்கு காரணமே நீ தான், உன்னால் இன்னும் குடும்பத்தில் என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உங்கள் அக்காவுக்கு அப்படியே கடுப்பு வந்திருந்திருக்கும். ஸோ அப்படியே டேஸ் போயிருந்திருக்கும். ஒரு வழியாக வந்துட்டு உங்கள் அக்காவோட கோயிலுக்கு வந்துட்டு உங்கள் அப்பா அம்மா உங்கள் அக்கா ஜிமின் ஃபேமிலி எல்லாருமே கிளம்பி போயிருந்திருப்பாங்க. அன்றைக்கி காலையில் அவங்க கிளம்பும் போதே தியாங் வந்து அவரோட காரில் அழகாக உங்களை வந்து பிக்கப் பண்ணிவிட்டு போகிறாரு. அப்படியே கெத்தாக உங்கள் அக்கா அப்படியே பார்த்து முறைச்சிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ இப்போ உங்களை காரில் கூட்டிகிட்டு அந்த பீச்சுக்கு தான் அவர் போகிறாரு. ஸோ அங்கே ஆல்ரெடி வந்துட்டு கேமராமேன் அந்த ட்ரோன் எல்லாமே ரெடியாக இருந்திருக்கும். நீங்கள் அப்படியே உங்கள் அத்தாங்கிட்ட, அத்தான் இந்த ட்ரெஸ்ஸோடவா நம்ம ஃபோட்டோ ஷூட் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. யார் சொன்னா? அதில் நான் ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்ககிட்ட ஒரு ட்ரெஸ் கொடுக்குறாரு. அவருமே ஒரு ட்ரெஸ் வச்சுருக்காரு. இங்கே பீச் ஹவுஸ் இருக்குது, அங்கே போய் நம்ம ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஓகேவா அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ இப்போ 2 பேருமே வந்துட்டு அந்த பீச் ஹவுஸ் போயிட்டு அழகாக 2 பேருமே அந்த ட்ரெஸ்ஸை மாற்றுறீங்க. உங்களுக்கு அப்படியே அந்த ப்ளூ ஓஷன் அந்த கலருக்கு மேட்சாக ப்ளூ கலர் தீமில் அழகாக ஒரு ஃப்ராக் வாங்கி கொடுத்துருக்காரு. ரொம்ப ப்ரிட்டியாக இருக்குது. அதே மாதிரி தான் அவரும் ஒரு ப்ளூ கலர் ஷர்ட்டு, கீழே வந்து ஒரு ஒயிட் கலர் பேண்ட்டு டக்கின் பண்ணாமல் இருக்கார். ஸோ தட் அதை பார்க்க ஒரு மாதிரி ஆஸ்தட்டிக்காக ரொம்ப யூனிக்காக சூப்பராக இருக்குது உங்களோட பேரே பார்க்குறதுக்கு. ஸோ அந்த கேமராமேன்ஸ் வச்சு நிறைய ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறாரு மனுஷன். உங்களை அப்படியே ஹிப்பில் ரேப் பண்ணியிருக்கிற மாதிரி, உங்களை லிஃப்ட் பண்ணுற மாதிரி, அப்படியே நீங்கள் 2 பேரும் கட்டி பிடிச்சிருக்கிற மாதிரி, அந்த ஓஷனில் விளையாடுற மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட போசஸை அந்த மனுஷன் அப்படியே ஃபோட்டோ எடுத்து கூச்சி இருந்திருப்பார். அண்ட் தியாங்கும் உங்கள் கூட நிறைய போசஸ்லாம் வந்துட்டு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டிருப்பார். லைக் நீங்கள் ஃப்ரண்ட்டில் நிற்கிற மாதிரி, உங்களுக்கு பின்னாடி தியாங் நிற்கிற மாதிரி, அவர் வந்து உங்களை அப்படியே பேக் சைடெல்லாம் ஹக் பண்ணி உங்கள் நெக்கில் ஃபேஸை வச்சு வருடுற மாதிரி, இந்த மாதிரி நிறைய ரொமான்டிக் போசஸ்லாம் அந்த மனுஷன் எடுக்க சொல்கிறாரு ஃபோட்டோ. ஸோ உங்களுக்கு அப்படி லைட்டாக ஷை ஆகி இருந்திருக்கும். நிறைய அழகழகாக ஃபோட்டோஸ் எடுக்கிறீங்க. அண்ட் ஒரு போஸ்டில் 2 பேருமே ஒருத்தர் ரொம்ப டீப்பாக கிட்ட க்ளோஸில் பார்த்துட்ருக்குற மாதிரி இருக்குது. ஸோ அதில் நீங்கள் 2 பேரும் ரியலிஸ்டிக்காகவே உங்கள் 2 பேரையும் அப்படி பார்த்துட்ருக்கீங்க. அது அந்த கேமராமேனுக்குமே நல்லாவே தெரிஞ்சிருந்திருக்கும். ஸோ இது ரியலிஸ்டிக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டே அவங்க அதை அழகாக எடுத்துருந்துருப்பாங்க. ஸோ இப்படியே ஒரு வழியாக நல்லபடியாக எல்லா ஃபோட்டோஸுமே எடுத்து ஃபோட்டோ ஷூட்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கேமராமேனுக்கெலாம் தேங்க்ஸ்லாம் சொல்லிவிட்டு உங்களை வந்துட்டு இப்போது தியாங் தான் வந்துட்டு ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணிவிட்டு வா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு மதியம் ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறீங்க. சாதாரண ரெஸ்டாரண்ட்லாம் இல்லை, அந்த மனுஷன் ஒரு சிஇஓ. ஸோ தட் அவரோட ஃபியான்சியை ஒரு நார்மல் ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நல்லா ரிச்சான ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருந்திருப்பார். ஆக்சுவலாக அந்த ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட வரவங்க எல்லாருமே அவங்க வந்துட்டு நிறைய பெட்ஸு, பப்பீஸு, கேட்ஸு எல்லாம் வச்சுருந்துருப்பாங்க. ஸோ சாப்பிட வரவங்க எல்லாருமே அதுங்க கூட வந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கும். ரொம்ப ஜாலியாக இருக்கும் அந்த மாதிரி. ஸோ வந்துட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் போகிறீங்க. ஸோ போயிட்டு நிறைய ஆர்டர் பண்ணுறீங்க, டிஷ்ஷஸ் நிறைய சாப்பிட்றீங்க. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு நீங்கள் தான் அதான் அந்த அங்கே பப்பி இருக்குது, அங்கே கிட்டன் இருக்குது, வாங்க அது கூட போய் விளையாடலாம் ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி கூப்பிடுறீங்க. ஸோ அவர் வந்து இதுக்காக தான் உங்களை அங்கே கூட்டிகிட்டே வந்திருந்திருப்பார். ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் அங்கே ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால் அங்கே போகிறீங்க. நிறைய குட்டி குட்டியாக நிறைய பப்பீஸ் இருக்குது, கிட்டன்ஸ் இருக்குது. ஸோ அது கூடலாம் நீங்கள் நிறைய போய் அப்படியே ஜாலியாக தொட்டு பார்த்து விளையாடிட்டுருக்கீங்க. அதுங்களும் உங்கள் மேலே ஏறி அந்த மாதிரிலாம் விளையாடிட்டுருக்கிதுங்க. ஸோ இது அப்படியே அந்த மனுஷன் அப்படியே எட்ட இருந்து உங்களையே ரசிச்சிட்டு இருந்திருப்பார். அவர் மனசுக்குள்ளே என்னென்னமோ நினைக்கிறாரு. உங்கள் மேலே ரொம்ப அளவு கடந்த பாசம் வச்சுருக்காரு தியாங்.
அப்படியே அவரோட ஃபோன் எடுத்து உங்களை நிறைய அந்த பப்பீஸ் கூட சேர்த்து வச்சு நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துருந்துருப்பார். அப்படியே போயிருந்திருக்கும். அதே ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து பேசுகிறதுக்குன்னு சொல்லிட்டு நிறைய ஸ்பாட்ஸ் இருக்கும். பட் அங்கே வந்துட்டு சும்மாலாம் போய் உட்காந்து பேசக்கூடாது. ஏதாவது ஜூஸ் அந்த மாதிரி ஆர்டர் பண்ணிட்டு தான் நம்ம போய் உட்காந்து பேசலாம். ஸோ அந்த மாதிரி தியாங் வந்துட்டு அந்த இடத்துக்கு உங்களை கூட்டிகிட்டு போகிறார். லைக் உங்கள் கூட கொஞ்சம் தனியாக ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக. ஸோ சாப்பிட்டுட்டு அந்த இடத்துக்கு தான் போகிறீங்க. 2 பேருமே வந்துட்டு ஒரு மொஹிட்டோ ஆர்டர் பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ வருது அந்த மொஹிட்டோவை குடித்து காலி பண்ணுறதுக்குள்ளே தியாங்கும் நீங்களும் அவ்வளோ கதை பேசுகிறீங்க. அந்த மனுஷன் அப்படியே நீங்கள் குடிக்கும்போது உங்களோட மொஹிட்டோவை எடுத்து வாங்கி அந்த ஸ்ட்ராவில் அவர் வாயை வச்சு குடிக்கிறாரு. ஸோ அதை நீங்கள் பார்க்குறீங்க. நீங்கள் எப்படி அதான் இவ்வளோ பர்ஃபெக்டாக மாறினீங்க? நான் எப்போ மாறினேன்? நான் எப்போலேருந்தோ இப்படி தான் இருக்கேன், உனக்கு தான் அது தெரியல அப்படின்றாரு. அதான் நமக்கு இன்னும் கல்யாணம் கூட ஆகலை, ஆனால் அதுக்குள்ளே நீங்கள் இவ்வளோ டீப்பாக என்கிட்ட பேசுகிறீங்க. அப்போ கல்யாணம்லாம் ஆனால் என்ன பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. அந்த மனுஷன் இல்லை, என்ன பண்ணுவேன்னா ஒரே வார்த்தையில் சொல்ல முடியாது, சொல்லிக்கிட்டே போகலாம் அப்படின்றாரு. சொல்லி தான் பாருங்களேன் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அவர் அப்படியே சொல்லவா, கிச்சனில் யாரும் இல்லாதப்போ நீ சமைக்கும்போது உன்னை அப்படியே பேக் சைடால் ஹக் பண்ணி உன்னை அப்படியே வருடி நிறைய முத்தங்கள் கொடுக்கணும். நீங்கள் அப்படி அவர் சொல்கிறதெல்லாம் அப்படியே வாய் பொழுது கேட்டுட்ருக்கீங்க. அப்புறம் நீ மிரர் முன்னாடி நின்று மேக்கப் பண்ணிகிட்ருக்கும்போது, தலையை தோட்டிகிட்ருக்கும்போது உன் பேக் சைடால் வந்து ஹக் பண்ணி உன் ஹிப்பை அப்படியே வருடணும். அதையுமே நீங்கள் அப்படியே ரொம்ப டீப்பாக கேட்டுட்ருக்கீங்க. அப்புறம் காலையில் நீ நல்லா அசந்து தூங்கிக்கிட்டு இருப்ப. நீ தூக்கத்தில் காண்ற கனவில் உனக்கு இன்னும் சந்தோஷத்தை கொடுக்குற விதமாக உனக்கு நிறைய இடத்துல முத்தங்கள் கொடுக்கணும். அந்த கனவில் அதை நீ ஃபீல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அவர் சொல்ல சொல்ல நீங்கள் அப்படியே அதை இமேஜின் பண்ணி அப்படின்ற மாதிரி கல்ப் பண்ணிகிட்ருக்கீங்க. அது மட்டும் இல்லை, பாத்ரூமில் நீ குளிச்சிட்ருக்கும்போது உனக்கே தெரியாமல் உன் பின்னாடி வந்து உன்னை பேக் ஹக் பண்ணி உன்னை வருடி அந்த இடத்துலையே அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் அப்படி போதும் போதும் அதான், நீங்கள் கொஞ்சம் நிறையவே சொல்லிட்டீங்க, இதுக்கு மேலே நான் எதுவும் கேட்கல, போதும் எனக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறீங்க. இதெல்லாம் வெறும் சாம்பிள் தான், இன்னும் நிறைய இருக்குது அப்படின்றாரு. ஐயோ இதுவே அதிகம்தான், போதும் பேசாதீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அவர் அப்படியே லைட்டாக உங்களை பார்த்து ஸ்மிர்க் பண்ணி இருந்திருப்பார். ஸோ அப்படியே ஒரு வழியாக ஈவினிங் ஒரு 6 o'clock ஆகியிருந்திருக்கும். இப்படியே பேசிட்டு நிறைய இடத்துக்கு போகிறீங்க, கெஃபேலாம் போயிட்டு நல்லா சாப்பிட்டு அன்றைக்கி ஃபுல்லாக நல்லா என்ஜாய் பண்ணுறீங்க. ஒரு வழியாக அந்த 6:30 டைமுக்கெலாம் உங்கள் வீட்டிலேருந்தும் அரைவாகி இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் தியாங்கும் உங்களை வந்து உங்கள் வீட்டில் விட்டுட்டு இருந்திருப்பார். விட்டுட்டு டாட்டா பாய் பாய் மிஸ் யூ லவ் யூ ஆர்டினரியாக என்ன சொல்லுவோமோ எல்லாத்தையும் சொல்லிவிட்டு அவரை வழி அனுப்பி வைக்கிறீங்க. அவருமே போயிருந்திருப்பார். ஸோ வீட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு தியாங் வந்து சொன்னது எல்லாமே அப்படியே மைண்டில் வந்து ஓடிக்கிட்டே இருக்குது. அன்றைக்கி நீங்கள் அப்படியே படுத்து தூங்குறீங்க. ஸோ தூங்கும்போது அவர் சொன்னார் இல்லையா, நீ தூங்கும்போது உன் கனவுக்கு இதமாக இருக்கிற மாதிரி உனக்கு நிறைய கிஸ் கொடுக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அப்படியே நீங்கள் தூங்குறீங்க. உங்கள் கனவில் என்னவோ உங்கள் இடுப்பில் கிஸ் பண்ணுற மாதிரி இருக்குது, உங்கள் நெக்கில் கிஸ் பண்ணுற மாதிரி இருக்குது, உங்கள் கை அங்கே இங்கேன்னு நிறைய கிஸ்ஸஸ் வைக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் அப்படியே அந்த கனவுலேருந்து டக்குன்னு முழிக்கிறீங்க. என்ன கனவு அது? ஐயோ அவர் கனவு காண்றது இல்லாமல் அது எனக்கும் தராரே அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஸோ அன்றைக்கி மதியம் நீங்கள் ஏதோ கிச்சனில் நின்று ஏதோ ஒரு பொரியல் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. அப்படின்னு நீங்கள் சமைச்சிட்ருக்கும்போது உங்கள் பேக் சைடால் யாரோ வந்து ஹக் பண்ணுற மாதிரி இருக்குது. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, பார்த்தா அது தியாங் அப்படி உங்கள் கழுத்துக்கிட்ட வந்து நல்லா ஸ்மெல் பண்ணி இன்ஹேல் பண்ணி அவர் உங்கள் கழுத்தை அப்படியே வருடிட்டுருக்காரு. நீங்கள் அப்படியே அதை கண்ணை மூடி நல்லா ஃபீல் பண்ணுறீங்க. டக்குன்னு பக்கத்துலேருந்து ஒரு குக்கர் சவுண்டு கேட்குது. நீங்கள் அப்படியே அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்க. பார்த்தா அங்கே யாருமே இல்லை. இதுவும் கனவா அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்க. ஸோ அன்றைக்கி ஒரு நாள் நீங்கள் உங்கள் பாத்ரூமில் நின்று குளிச்சுட்டு இருந்திருப்பீங்க, அந்த ஷவரை ஆன் பண்ணிவிட்டு.
ஸோ அப்படியே நீங்கள் குளிச்சுட்டே இருக்கும்போது டக்குன்னு உங்களை பேக் சைட்லேருந்து யாரோ ஒரு கை வந்து உங்கள் செஸ்ட்டில் அப்படியே படுற மாதிரி இருக்குது. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, பார்த்தா அது தேயாங். அவருமே நியூடாக தான் இருக்கார், நீங்களும் நியூடாக தான் இருக்கீங்க. அவர் அப்படியே உங்கள் கிட்ட வந்துட்டு குளிக்கிறியாடி பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டே அந்த மனுஷன் உங்கள் கழுத்து, செஸ்ட்டு, முதுகு அப்படின்னு சொல்லி அங்கே நிறைய கிசஸ் வச்சிட்ருக்காரு. நீங்கள் அப்படியே அதெல்லாம் கண்ணை மூடிட்டு அதான் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்படி உங்களுக்கு அப்படி அவரோட கிசஸ்லாம் ரொம்ப இதமாக இருக்குது. டக்குன்னு உங்களுக்கு கான்ஷியஸ் வந்து அப்படின்னு பார்க்குறீங்க, பார்த்தா அங்கே யாருமே இல்லை. காட் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கீங்க. ஸோ அப்படியே குளிச்சுட்டு அந்த தலையை தோட்டிக்கிட்டே நீங்கள் அந்த மிரர் முன்னாடி வந்து நின்றுருப்பீங்க. அப்படியே நீங்கள் அந்த மிரரை பார்த்து தலையை தோட்டிகிட்டே இருக்கீங்க சிரிச்சிட்டு. அப்போ இன்னொரு கை அப்படியே உங்கள் பேக் சைடால் வந்து உங்கள் ட்ரெஸ்ஸை அப்படியே தூக்கி உங்களோட அந்த பேர் ஸ்கின்னில் யாரோ வந்து கை வைக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் அப்படியே இந்த மிரரில் பார்க்குறீங்க, பார்த்தா அது நம்ம தேயாங். அவரும் அப்படியே தலையை தோட்டிகிட்டு இருந்திருப்பார், ஈரமாக இருக்கார். உங்கள் முன்னாடி வந்து அப்படி உங்களை ஹக் பண்ணி உங்கள் நெக்கு ஃபுல்லாக அவ்வளோ கிசஸ் வச்சிட்ருக்காரு. அந்த கிசஸ் உங்களுக்கு ரொம்ப அப்படி ஒரு மாதிரி ஆகுது. நீங்கள் அப்படியே கண்ணை மூடி அப்படின்ற மாதிரி அதை ஃபீல் பண்ணி மோன் பண்ணுறீங்க. இப்போ டக்குன்னு உங்களோட ஃபோன்லேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் சவுண்டு வருது. அதை கேட்டுட்டு நீங்கள் அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்க. பார்த்தா அந்த மிரரில் நீங்கள் மட்டும்தான் தெரிஞ்சிட்ருக்கீங்க. கடவுளே அப்படின்ற மாதிரி நீங்கள் அவர் சொன்ன எல்லாத்தையுமே அப்படியே உங்களுக்கு நடக்கிற மாதிரியே நீங்கள் இமேஜின் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ இப்படியே வந்துட்டு டேஸ் போயிருந்திருக்கும். ஒரு வழியாக உங்கள் கல்யாணமும் நெருங்கிடுச்சு. கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு ரிசப்ஷன் வைப்பாங்க போல இருக்குது. அந்த ரிசப்ஷன் முடிச்சுட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் இன்னொரு ரிசப்ஷன் இருக்கும் போல். ஸோ அப்போ அந்த ரிசப்ஷனுக்கும் மொதல் நாள் தான் நீங்களாம் வந்துட்டு கையில் வந்துட்டு மெஹந்தி வச்சுக்கிற ஃபங்க்ஷன். ஸோ அதனால் உங்களோட குடும்பத்தில் என்ன பழக்கம் அப்படின்னா, மாப்பிள்ளையோட வீட்டில் இருந்து தான் மெஹந்தி வந்துட்டு அனுப்பி விடணும். ஸோ அது வச்சா தான் வந்துட்டு கல்யாணம் நல்லபடியாக நடக்கும், லைஃப் நல்லா இருக்கும் அண்ட் வந்துட்டு நல்லா செவக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு நம்பிக்கை. ஸோ தேவங்களோட வீட்டில் இருந்து உங்களுக்கு நிறைய அப்படி மருதாணி வந்துட்டு பார்சல் பண்ணி அனுப்பி விட்ருந்துருப்பாங்க. ஸோ அந்த மெஹந்தி ஆர்டிஸ்ட் உங்களுக்கு அழகாக அந்த கவுன் வந்து வச்சு விட்றாங்க. ஸோ நீங்களும் அப்படியே சிரிச்சுக்கிட்டே அதை நல்லா பார்க்குறீங்க. அவங்கக்கிட்ட வந்துட்டு அந்த ஹார்ட்டில் வந்துட்டு ஒய் அண்ட் கே எழுதியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அவங்களும் உங்களுக்கு அழகாக அதை எழுதி விட்ருப்பாங்க. அதை ஃபோட்டோ எடுத்து நீங்கள் தேவாங்க்கு அனுப்புகிறீங்க. உங்களோட ஃபேஸ் கிட்ட அப்படியே வச்சு ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறீங்க. அவர் அப்படி ஸோ க்யூட் ட்ரீமாய் போண்டாட்டி அப்படின்னு அந்த ஃபோன்லேயே அப்படியே கிஸ் பண்ணுற மாதிரி எமோஜி வந்து அனுப்பி இருந்திருப்பார். ஸோ இப்படியே ஹாப்பியாக அந்த மெஹந்தி ஃபங்க்ஷனுமே முடிஞ்சிருந்திருக்கும். இன்றைக்கி உங்களுக்கும் தேயாங்க்கும் வந்துட்டு கல்யாணத்துக்கு முன்னாடி இருக்கிற ரிசப்ஷன். ஸோ கிராண்டாக ட்ரெஸ் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப ப்ரிட்டியாக இருக்கீங்க. ஸோ தேயாங் வந்து உங்களுக்கு முன்னாடியே அந்த வெட்டிங் ஹாலில் வந்து அரைவ் ஆகி இருந்திருப்பார். ஸோ லிட்ரலி உங்களுக்காக தான் அவர் வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருப்பார். ஸோ உங்களுக்காக என்ட்ரி சாங்கெல்லாம் போட்டு இங்கே என்ட்ரி ஆகிட்டுருக்கீங்க. என்னன்னா, இந்த அருந்ததி மூவியில் வந்துட்டு ஒரு சாங் இருக்கும்ல, கன்னி பெண்மை பூவே 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 பூவே, அந்த சாங்கு. ஸோ அதை போட்டு நீங்கள் அப்படியே அந்த ஹால்குள்ளே அழகாக வந்துட்டுருக்கீங்க. ரொம்ப ப்ரெட்டியாக இருக்கீங்க. ஆக்சுவலாக ஒரு சில்வரிஷ் ஆஷ் கலந்த மாதிரியான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு லெஹங்கா உங்களுக்கு, ரொம்ப ப்ரெட்டியாக இருக்கீங்க. அவருமே அதுதான் ஒரு மாதிரி ஒயிட் வித் சில்வர் கிளிட்டரிங்ஸ் இருக்கிற மாதிரியான ஒரு குர்த்தா, ரொம்ப க்யூட்டாக இருக்கார் தேயாங்கும். ஸோ 2 பேரோட ரிசப்ஷனுமே அங்கே ரொம்ப கிராண்டாக நடக்குது. தேயாங் இந்த ரிசப்ஷனுக்கு அவரோட ஆஃபீஸில் இருக்கிற எல்லாரையுமே கூப்பிட்டுருந்துருப்பார். எல்லாருமே வந்து தேயாங்க்கு கிஃப்ட் கொடுக்குறாங்க அண்ட் ஆல்சோ வந்துட்டு ஃபோட்டோஸ் எடுக்கிறாங்க, கேக் வெட்டுறாங்க. ஸோ அந்த ரிசப்ஷன் ஃபுல்லாகவே உங்களுக்கு அப்படி ரொம்ப ஜாலியாக போயிருந்திருக்கும். டிஜேலாம் செட் பண்ணி வச்சுருந்துருப்பார் தேயாங். ஸோ நீங்களும் தேயாங்கும் வந்துட்டு அங்கே டான்ஸ்லாம் ஆடுறீங்க. அந்த ரிசப்ஷன்லேயே வந்துட்டு நீங்கள் வந்து பீச்சில் வந்துட்டு ஃபோட்டோ ஷூட் பண்ணியிருந்திருப்பீங்க இல்லையா, அதில் வந்து ட்ரோன் வச்சுட்டு நிறைய ரீல்ஸ்லாம் எடுத்திருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் வந்துட்டு அந்த எல்இடி டிவியில் வந்துட்டு ப்ளே பண்ணி காமிச்சிட்ருக்காரு தேயாங். ஸோ அது வந்து எல்லாருமே சேர் போட்டு உட்காந்து பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. லிட்ரலி எல்லாருக்கும் அவ்வளோ ஹாப்பியாக இருந்திருக்கும் உங்களை பார்க்குறதுக்கு. உங்களோட பேரை பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. லிட்ரலி உங்கள் அப்பாவுக்கு உங்கள் அம்மாக்கெலாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும். லைக் இது ஒரு அன்எக்ஸ்பெக்டடான மேரேஜ், நம்ம பொண்ணோட வாழ்க்கை இதுக்கப்புறம் என்ன ஆக போதும் அப்படின்ற மாதிரியான ஒரு பயத்துலேயே வந்துட்டு அவங்க உங்களை கட்டி கொடுக்கறதுக்கு ஓகே சொல்லியிருந்திருப்பாங்க. பட் லிட்ரலி நீங்கள் இப்போது உங்கள் அக்காவை விட ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கீங்க. உங்கள் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் அதை பார்க்கும்போது ரொம்ப மன நிம்மதியாக இருந்திருக்கும்.
நாளைக்கு உங்களுக்கும் தேயாவுக்கும் மேரேஜ். ஸோ அந்த ரிசப்ஷனும் மேரேஜும் வந்துட்டு ஒரே வெட்டிங் ஹாலில் தான் நடக்க போகுது. நைட்டு ரிசப்ஷன், காலையில் மேரேஜ். ஸோ அதனால் பொண்ணு மாப்பிள்ளை எல்லாருமே அதே வெட்டிங் ஹாலில் தான் வந்துட்டு ரூமில் வந்து ஸ்டே பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த ரூமில் நீங்கள் அப்படியே படுத்திருக்கும்போது நாளைக்கு நமக்கு மேரேஜா, இதெல்லாம் வெறும் கனவு மாதிரி இருக்கே, இது ரியலாகவே நடக்க போதா அப்படின்ற மாதிரியான ஒரு ஆசையோடு நீங்கள் அப்படியே தூக்கம் வராத மாதிரி தூக்கத்தை வர வச்சுக்கிட்டு தூங்க ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ இதோடு இந்த எபிசோடை நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன்டா. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றத நெக்ஸ்ட் எபிசோட் வரைக்கும் பொறுமையாக வெயிட் பண்ணி பாருங்கள். இதுக்கப்புறம் டைரெக்டாக மேரேஜ் தான். டேம் ஷியோர் மேரேஜ் எபிசோட் வேறு லெவலில் இருக்கும். அண்ட் அந்த எபிசோடை வந்து நான் உடனே போடுவேனா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் டவுட் தான். நான் இருந்தாலும் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இதுக்கப்புறம் வந்துட்டு ஜின்னுக்கு ஒரு ஒன் ஷாட் வந்துட்டு நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அது வந்து May 6 அப்போ வரும். அண்டு ரொம்ப நாளாக ஒரு பொண்ணு வந்து சைக்கோ அப்சஷன் வந்துட்டு கேட்டுட்ருந்தாங்க என்கிட்ட. அதுவுமே நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அந்த ஒன் ஷாட் வரும். ஸோ இதுக்கு இடையில் அந்த மேரேஜ் எபிசோடை ரெடி பண்ணுறதுக்கு எனக்கு வந்து டைம் இருக்குமா அப்படின்னு கேட்டால் இட்ஸ் கண்டிப்பாக டவுட் தான். ஸோ அதனால் என்னோடய வீடியோஸில் வந்து நீங்கள் எதை வேணால் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ என்னோடய நிலமையை புரிஞ்சுட்டு நீங்கள் பேஷண்ட்டாக வெயிட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் பாய். OT7 Purple You, I Purple You.